இன்னைக்கு நம்ம இந்த பாலஸ்தீன மக்களுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்துல கூடின உடனே இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவங்க பாலஸ்தீன மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஏதோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடி போராடினா மட்டும் என்ன நடந்துரும் அப்படின்ற சிந்தனையும் இங்க சுற்றி நம்மளை கவனிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதே கேள்வி நிச்சயமா எழும்பும். ஒரு சிறிய வரலாற்றை சுருக்கி பதிவு செய்துவிட்டு இன்றைய நிகழ்வுக்குள்ள நான் போறேன். கடந்த வருஷம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பாலஸ்தீன பிரச்சனையை ஆரம்பிச்சது உடனே இந்திய நாட்டினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவுன்னு அறிவிச்சாரு. பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் பாலஸ்தீனத்தை பற்றி எடுத்துரைத்து இங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய கொள்கை என்ன, இந்திய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை என்ன, அதையெல்லாம் மீறி உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்டதினுடைய விளைவு நம்மள மாதிரி கல்லூரி மாணவர்கள் இங்கு மட்டும் இல்லாம உலகம் முழுக்க அமெரிக்கா, கனடா போன்ற எல்லா இடத்திலையும் ஏன் இந்த இஸ்ரேல் தாக்கக்கூடிய அந்த இஸ்ரேலியன் ஆக்கிரமிப்பு இடத்திலே கூட அந்த மக்கள் இந்த போரை நிறுத்தணும்னு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த நிலைக்கு பிறகுதான் பிரதமர் மோடி அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய இந்தியாவினுடைய ஆதரவு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவே இருக்கும், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சாரு. அதற்கு பிறகு ஐநா சபையில் ஒன்று கூடிய நாடுகள் 119 நாடுகளினுடைய வாக்குகளை பெற்று பாலஸ்தீனம் தனி நாடு அந்தஸ்து பெற்றது. அந்த தனி நாட்டினுடைய அந்தஸ்தை அந்த நாடு பெறுவதற்கு உலக நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் பிரதமர்களும் ஆதரவு அளித்திருந்தாலும் இந்திய நாட்டினுடைய பிரதமரை போல பல நாட்டினுடைய பிரதமர்களும் ஆட்சியாளர்களும் அந்த நாட்டு மக்களினுடைய மனநிலையை கருதி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிச்சாங்க. அதனுடைய சக்தி, அந்த சக்தி தான் இந்த போராட்டத்துக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்க. சொந்த நிலத்திற்காக சண்டையிட்டு கொண்டிருக்காங்க. இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத சக்திகளுக்கு போர் விதிமுறைகளை மீறதுன்றது ஒரு சர்வ சாதாரண ஒரு விஷயம். முதல்ல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த 500 நாட்களாக இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு இந்த போர் நடந்துட்டு இருந்தப்போ ரஃபாவின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, பல்கலைக்கழகங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நீர் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது சொன்னதற்கு பிறகும் கூட ரஃபாவின் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருந்தார்கள். காசாவி மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ போர் நிறுத்தன்ற ஒப்பந்தத்தை மீறி சமீப காலத்துல போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வந்தா, திருப்பி அதற்கு பிறகு போர் நிறுத்தத்தை மீறி என்ன பண்றான், காசாவில தாக்கி ஐநா சபை அறிவிச்சிச்சு ரஃபாவின்ற பகுதியில நீங்க தாக்க கூடாது, அது ஒரு அகதி முகாமாக அந்த மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கு, அங்க நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கா, அந்த ரஃபான்ற பகுதியில மக்கள் வாழ தகுதியே இல்லாதவாறு ஒட்டுமொத்த பில்டிங்கையும் தரமட்டமாக்கிட்டான். அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அல்சிபா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் அங்க அடிபடக்கூடிய குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணியுற்ற பெண்கள் எல்லாம் சிகிச்சை பெறக்கூடிய அந்த அல்சிபா மருத்துவமனை பொதுவாகவே இந்த போர் இல்லாம எந்த போரை எடுத்துக்கிட்டாலும் போர் விதிமுறைகள்ல மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது, நீர் நிலையங்களை தாக்கக்கூடாது. இது ஒட்டுமொத்தமான ஜெனரலான போர் விதிமுறை. ஆனா ஒட்டுமொத்தமா போர் விதிமுறைகளை மீறக்கூடிய குற்றவாளியாக தொடர்ந்து இந்த இஸ்ரேலிய அரசு நடந்துகிட்டு வருது. அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்க்கக்கூடியவர்களாக உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இந்தியால நாம இங்க நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் எடுத்துரைக்க வேண்டிய அரபு நாடுகள் வாய் மூடி மௌனம் காக்குறாங்க. தன்னுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும் போது வயிறு முட்டை சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய உன்னத மார்க்கத்தை புரட்சி வெடித்த அந்த மண்ணில் இருந்து தன்னுடைய சகோதரன் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழியின்படி நமக்கு கண்ணுக்கு முன்னால் அநீதி இழைக்கப்படும் போது
ஒன்று கரங்களால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் குரல் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் மனதளவில் அதை வெறுக்க வேண்டும். இன்னைக்கு அவனால கையை முற்றிலுமாக தடுக்க முடியல, அவனை கை மீறி அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா குரல் கொடுக்க முடியும். ஆனா வாய் மூடி நிக்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம இங்க இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அரபு நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் வாய் மூடி நிற்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் உங்களுக்கு அத்தாட்சியாக கொடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியல. அந்த பாலஸ்தீன பூமியை போல இஸ்லாமியர்கள் நிறைந்த பூமியாக இருந்தாலும் கூட, ஒரு சமரசம் இல்லாத போராளிகள் இருக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும் கூட, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும் கூட, அல்லாஹ் கூறுகிறான் 3 முறை மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றாமல் ஒருபோதும் மறுமை நாள் வராதுன்னு. அந்த மறுமை நாளை முற்றிலும் மறந்த அரபு நாடுகளாக அந்த தனக்கும் இந்த நிலைமை வரும். அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான். மறுமை நாளை கிட்ட கொண்டு வந்துட்டானே, ரமலான் மாதத்தில் அந்த துளியும் பயம் இல்லாம இன்னைக்கு இந்த அரபு நாடுகள் உணவுகளை கொடுக்கிறோம், நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வெறும் ஒரு நம்ம செய்யற அளவு கூட செய்யாம பயந்து பயந்து அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு நாடாக அரபு நாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இறைவன் நினைச்சானா எப்படிப்பட்ட இடத்துலயும் அதை அழிச்சிருவான்றத உணராத கூட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. உணர்ந்தும் நடிக்கக்கூடிய கூட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்க நாம இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துல நாம இங்க போராடக்கூடிய விஷயங்கள் இந்த இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை எடுத்து பார்ப்பாங்க. பாலஸ்தீனத்துல என்னடா நடக்குது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போர் இன்ன வரைக்கும் முடியாம இருக்கா, திருப்பி திருப்பி அதை எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கானா, என்னதான் அவனுக்கு பிரச்சனை, சொந்த நாட்டு மக்கள் என்றா அப்புறம் எதுக்குடா அவன் அடிக்கிறான், எல்லாத்தையும் எடுத்து அந்த மக்கள் கிட்ட நம்ம எடுத்து செல்ல வேண்டிய கடமையில நம்ம இருக்கோம். இந்த பாலஸ்தீன மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த நாட்டில இருந்து அந்த மக்களை அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் என் நாட்டுக்கு நீங்க வந்துருங்க, உங்களுக்கு தேவையான உணவு நான் தரேன், உடை நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போதும் கூட அந்த கேட்கக்கூடிய மனிதர்களுடைய முகம் சுளிக்கும் அளவிற்கு அவங்களுடைய பதில் எப்படி தெரியுமா இருக்கு, இறைவன் எங்களை நாடி விட்டான், இறைவனால் வாக்களித்த பூமி, நாங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டோம், எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, ஒருபோதும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்களால் முழுமையாக கைப்பற்ற முடியாது, இறை வழியில் போராடுவதற்காக முன்வந்த நாங்கள் பின்னெடுத்து வைத்து விட்டால் இறைவன் இடத்தில் நாங்கள் முனாஃபிகள் ஆகிவிடுவோம், இறைவன் இடத்தில் நாங்கள் புறமிட்டு ஓடக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் என்ற எண்ணத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய ஆளுங்க சொல்லல, வாலிப வயது இளைஞர்கள் சொல்லல, சிறு சிறு குழந்தைகள் வீடியோல பாக்குறோம், அல் ஜசீரா போன்ற நியூஸ் சேனல் எல்லாம் போடுறான், சிறு சிறு குழந்தைகள் அந்த வார்த்தையை சொல்லுது. குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் என்னுடைய குழந்தை சகர் செய்யாம மௌத்தா போயிருச்சுன்னு சொல்றாங்க, இறைவனுடைய அழைப்பை ஏத்துருச்சுன்னு சொல்றாங்க, என்னுடைய குழந்தை அல்லாஹ்வின் இடத்துல சென்றுச்சு, சுவனத்தின் சிட்டுகளாக பறந்துருச்சுன்னு அந்த தாய்மார்களும் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த முஸ்லீம்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது தெரியுமா, அவர்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களினுடைய எண்ணமும் ஒன்றுதான், அது தன்னுடைய உரிமைகளை நெஞ்சில் ஏந்தி அனைத்து எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் சமரசம் செய்தாலும் மார்க்க விஷயத்தில் மட்டும் சமரசம் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை நெஞ்சில் ஏந்தி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை இந்த வாசகத்தை மொழியும் வரை இந்த உடலில் இந்த உயிர் இருந்தால் போதும் என்று எண்ணக்கூடிய கூட்டம் இந்தியாவில் இருந்து, முஸ்லிம்களை தாக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து, மசூதிகளை தார்பாய் போட்டு மூடக்கூடிய இந்தியாவில் இருந்து நாங்கள் குரல் எழுப்புகின்றோம். காந்தியின் வழியில் நாங்கள் குரல் எழுப்புகின்றோம், நேருவின் வழியில் நாங்கள் குரல் எழுப்புகின்றோம், முகமது அலி ஜின்னாவின் வழியில் நாங்கள் குரல் எழுப்புகின்றோம். இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக இந்துக்களும் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் கடவுளை நம்பிக்கை இல்லாதவர்களும் எப்படி ஒன்று சேர்ந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அதே போல் இந்த மதச்சார்பற்ற தலைவர்கள் எப்படி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுத்தார்களோ அதே நோக்கத்தோடு அந்த தலைவர்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய மாணவர்களாக, இளைஞர்களாக, அடுத்த கட்ட சமுதாயமாக நிச்சயமாக நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுப்போம். பாலஸ்தீனம் வெல்லும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.